வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் கடலை மாவு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாசனைக்காக 4 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவுக்கு இந்த 3/4 கப் அளவு சர்க்கரை போதுமானதுங்க. இந்த சர்க்கரையை தூள் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்தில் தூள் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் சர்க்கரை கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு அளந்து எடுத்துருக்கேன். 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு வீட்டிலே ரெடி பண்ண கடலை மாவாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லட்டு செய்யும்போது கடையில் விற்கிற கடலை மாவை வாங்கி லட்டு செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலே கடலை மாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலை மாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சே கலந்துக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்னும் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 டீஸ்பூன் அளவு நெய் தாங்க சேர்த்தேன். கடலை மாவில் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நெய்யோட வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. 15 நிமிஷமும் ஆயிடுச்சு. கடலை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பில் இருந்து கீழே இறக்கிடலாங்க. இதை ஆற விடக்கூடாது. தூள் பண்ணி வச்ச சர்க்கரை பவுடரை இப்போவே சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பவுடரோட இந்த கடலை மாவு சேரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். 2 நிமிஷம் வரைக்கும் இதே பாத்திரத்தில் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால சர்க்கரை உருக ஆரம்பிச்சிடும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கையில் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லட்டு பார்க்கும்போது ஷைனிங்காக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இதே போல் எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த வருட கிருஷ்ண ஜெயந்திக்கு அனைவரும் இந்த கடலை மாவு லட்டை வீட்டில் செஞ்சு கிருஷ்ணரை அன்புடன் வரவேற்போம், மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த கடலை மாவு லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.